சமய நன்னெறி மிக்கவர்கள் சமுதாயத்தின் உருமாற்றத்துக்கு முன்னுதாரணம். டத்தோஸ்ரீ கா. புலவேந்திரன் கருத்துரை. இந்து அடிப்படையிலான கல்வி இளம் மாணவர்களுக்கு அவசியமான ஒன்று எனவும் அதன் மூலமாக மாணவர்களிடையே நன்னெறி சமய மீதிலான புரிந்துணர்வு அதிகரிக்கும் என்று புக்கெட் முர்தாஜாம் இந்து சங்க வட்டார பேரவை ஏற்பாடு செய்த திருமுறை ஓதும் விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பினாங்கு குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ கா. புலவேந்திரன் தெரிவித்தார். இந்திய சமூகத்தில் எதிர்கால மாற்றத்துக்கான வித்தாக இந்து சமய நன்னெறி கல்வி மிகவும் அவசியம் என்றும் இதன் மூலமாக தீய நடவடிக்கைகளில் பிள்ளைகள் தடுக்க முடிவதுடன் இதற்கு பெற்றோர்களின் பங்களிப்பும் மிகவும் அவசியம் என்று ஜூரு தமிழ் பள்ளியில் மலேசிய இந்து சங்கத்தினர் 47வது திருமுறை ஓதும் விழாவில் மேலும் பேசிய டத்தோஸ்ரீ கா. புலவேந்திரன் இவ்வாறு அறிவுறுத்தினார். இத்திருமுறை ஓதும் விழா புக்கெட் முர்தாஜாம் இந்து சங்க வட்டார தலைவர் ஜான் அவர்களின் தலைமையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது. திருமுறை ஓதும் விழா இளம் பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதில் இந்து சமயத்தின் அடிப்படை சமய கல்வியின் அறிவை ஊட்டுவதுடன் இந்து சமயத்தின் தொன்மையும் அதன் வரலாற்றையும் உணரும் நோக்கத்தில் இதன் தன்மையை கொண்டது என ஜான் தமுதுரையில் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மலேசிய இந்து சங்கம் நடத்தி வரும் திருமுறை ஓதும் விழாவில் கலந்து வருகின்றனர் என்றும் அதில் எதிர்காலத்தில் அதிகமானோர் கலந்து கொள்ள பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பினாங்கு மாநில இந்து சங்கத்தின் தலைவரான எம். தர்மன் வேண்டுகோள் விடுத்தார். திருமுறை ஓதும் விழாவில் 125 பேர் 6 பிரிவுகள் நடத்தப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டதுடன் சிறப்பான பரிசுகளும் பதக்கங்களையும் வெற்றி கொண்டவர்களுக்கு ஏற்பாட்டு குழுவினர் வழங்கினர். புக்கெட் முர்தாஜாம் சேர்ந்த தொழிலதிபர் ரமேஷ் அவர்கள் 10 மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்க ஆதரவு தெரிவித்தார். சமய கல்வி புக்கெட் முர்தாஜாம் சேர்ந்த தொழிலதிபர் ரமேஷ் அவர்கள் 10 மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்க ஆதரவு தெரிவித்தார். சமய கல்வி இளம் மாணவர்களுக்கு முக்கிய அம்சமாகவும் அதன் மூலமாக வாழ்வில் சிறந்த நன்னெறிகளை கொண்டவர்களை உருவாக்குவதில் மலேசிய இந்து சங்கம் புக்கெட் முர்தாஜாம் வட்டாரத்தின் முயற்சியை வெகுவாக பாராட்டுவதாக செனட்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் தொழிலதிபர் சின்னையா நன்றி பாராட்டினர். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை நாடுங்கள். அலை ஒளி செய்தி ஊடகம், மக்களுக்கான சமூக ஊடகம்.